நிறைய நடிகர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் வந்து பார்க்கலையா மேம்? அதை பத்தி என்ன? அது அவங்கவங்க இஷ்டம். இப்போ எனக்கு என்ன பத்தி மட்டும்தான் பேச முடியும், எனக்கு உங்களை பத்தி பேச முடியாது. நான் உங்களை கேட்கலாமாமா, நேத்து அந்த தெருவில் ஒரு பிரச்சனை நடந்தது, உங்க பேரு குமார்னு வச்சு, என்ன குமார் அங்க வரல? ஏன்னா அது உங்க இஷ்டம். குமார் வரல, ஆனா அம்பிகா போகும். எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, கண்டிப்பா போகும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதனால மேபி சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு சேடான ஒரு விஷயம் நடந்தாலும் ஏதாவது அவங்க ஒன்றும் வேற எதுவும் கேட்கல, அவங்க எதுவும் கேட்கறது இல்ல. ஐயோ, நம்மளை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வர்றாங்களா, அந்த ஒரு இது என்னால கொடுக்க முடியும்னா நான் கண்டிப்பா போவேன், கண்டிப்பா போவேன். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னால அங்க போயிட்டு சரி சரி நல்லா இது ஒன்றாகாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில பாவம். எனக்கு இந்த ரவியை பார்க்கும்போது பாவமா இருந்தது எனக்கு. அப்படி என்னால போக முடியும்னா கண்டிப்பா நான் போவேங்க. அது மத்தவங்க ஏன் போய் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. பெருசா உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு உங்க டிக்கெட் இது பண்றதுக்கும் உங்களுக்கு படம் ஹிட் ஆகுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு இவங்க தேவை. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க வரமாட்டீங்க, வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க, ஏசி ரூம்ல தான் இருப்பீங்க. எல்லாம் நல்லா இல்ல. ஏன்னா இவங்களும் ஒரு 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 பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இவங்களுக்கு பின்னால எல்லாம் நாங்க போய் இவங்க மேல எல்லாம் உயிரை வச்சு இவங்களுக்காக காசு செலவு பண்ணி இவங்க மேல பாசம் காட்டி என்ன நடந்துச்சு ஒண்ணு வந்து பார்க்க முடியலையா, நாங்க அந்த படம் பார்க்கல அப்படின்னு முடிவு பண்ணா அவ்வளவுதான், இவங்களும் வீட்டுல உட்கார வேண்டியதுதான் எல்லாரும்.